இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் பயங்கர இம்ப்ரெஸ் ஆனேன். செம்ம பியூட்டிஃபுல்லான லைன்ஸு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எமோஷன், ஆக்டிங் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு பக்காவான படமாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன். அதுக்காக ஒரு தனி வீடியோ சினிமா கிச்சடியில் போட்டிருந்தேன். ட்ரெய்லர் கொடுத்த அதே இம்பேக்ட் மொத்த படமும் கொடுத்துருந்துச்சா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது ஸ்டார் படத்தோட ரிவ்யூ. ஸோ இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டாரை சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரெய்லர் அந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தி இருந்துச்சு. கவின் தாதாவோட படத்துக்கு பிறகு அடுத்து ஒரு படம் வந்திருக்கிறார் ஸ்டார். அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜோட இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் இன் தமிழ் சினிமா அப்படின்றது மாதிரி தான் எல்லா ப்ரமோஷன்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே நடந்துச்சு. கொடுத்த ஹைப்புக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு இந்த பர்சனலாக பிடிச்ச சில சீன்ஸ் இருக்குது. மாறன் இந்த படத்தில் ஒரு ஃபோன் பூத் வச்சுருக்கிறோம் வருவார். ஏன்னா இந்த படம் நடக்கிற காலகட்டமே 1999, 2000, 2001 அந்த பீரியடில் நடக்கிறதுனால ஃபோன் பூத் வச்சுருக்கிற மாதிரி வருவார். மாமான்னு பக்கத்து வீட்டில் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பார். ஒரு பாயிண்டில் வந்து என்னை நீ ஹீரோன்னு கூப்பிடுறத மட்டும் நிறுத்தாத மாமா அப்படின்னு சொல்லி அப்போ மாறனும் கவினும் ஹக் பண்ணுற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். அந்த ஒரு பர்டிகுலர் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனாக இருந்துச்சு. அதே போல் ஒரு மொட்டை மாடியில் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற ஒரு பிரமாதமான ஒரு இன்ட்ராக்ஷன் சீன் ஒன்று நடக்கும். அதே போல் செகண்ட் ஹாஃபில் அப்பா கிட்ட கவின் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாமையே ஒரு காட்சியாக விஷுவலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் படத்தில் பல இடங்கள்ல அங்கங்கே நிறைய இடத்துல இந்த இருக்குது. பட் இது மட்டுமே இந்த படம் மொத்தமாக எல்லா இடத்துலையும் இந்த படம் தூக்கி அதுதான் இல்லை அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கட்டான ஒப்பீனியன் இந்த படத்தை பற்றி. படத்தில் கதை என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்பா தன் மகனை வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டார் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருப்பார். மகனுக்கும் அதே விதமான ஒரு லட்சியம் இருக்கும். அந்த பையன் ஸ்டார் ஆனானா இல்லையா, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ஆனா, எப்படி அந்த சினிமா ஜேர்னியை வந்து அவன் லைஃப்பில் மாற்றுச்சு, சினிமா ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எப்படி ஸ்டார் ஆனா அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் இந்த படம் வந்து அந்த ஜேர்னியை பெருசாக சொல்லலை அப்படின்றதான் ஒரு சேடான ஒரு விஷயம். அங்கே சினிமா ஜேர்னியை சொன்னதை விட இந்த கேரக்டர் கலை அப்படின்ற இந்த கேரக்டரோட பர்சனல் ஜேர்னி அதிகமாக இருந்துச்சு. அவனோட காலேஜ் லைஃப், அவனோட லவ், அதுக்கு அந்த லவ்வில் ஏற்படுற ஒரு ட்விஸ்ட்டு, அதற்கு பிறகு இன்னொரு ஒரு லவ், அது கல்யாண வாழ்க்கை, பர்சனல், இந்த மாதிரி ஒரு பர்சனல் ஜேர்னி வந்து இந்த படத்தில் சினிமா ஜேர்னியோட பர்சனல் ஜேர்னி ரொம்ப டைமை எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட கிராஃபே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஹை லோ ஹை லோ ஹை அப்படின்னு இந்த படத்தோட கிராஃப் வந்து மாறி 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 ஏறிக்கிட்டே இருக்கும். முதல்ல ஒரு 20 நிமிஷம் அந்த படம் வந்து என்னடா இது ரொம்ப மொக்கையா 20 நிமிஷம் எனக்கு தோண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அந்த பேஷனை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ரொம்ப இம்ப்ரெசிவாக ஓகே கதைக்குள்ளே வந்துட்டாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னி அப்படியே ஹையாக போய் ஒரு சூப்பரான இடத்துல ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணால் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜேர்னி போய் பயங்கர லேக் ஆகி அப்பா எப்போ தாண்டா முடிப்பீங்க அப்படின்னு ஒரு ஃபீலுக்கு வந்து திருப்பி மறுபடியும் ஒரு ஹை பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை ஒன்று வச்சு டைரக்டர் நம்மளை எல்லாத்தையும் முடிச்சு விட்டார். இன்ஃபேக்ட் படத்தை முடிச்சிருக்கிறாரு, நம்மளை முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு கிராஃப் அப்படின்னே வச்சுக்கலாம். முதல் 20 நிமிஷம் வந்து இந்த படம் வந்து ஓகே அந்த கலை அப்படின்ற அந்த பையனோட சின்ன வயசு ஜேர்னி ஆரம்பித்தாங்க, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஜேர்னி அப்படின்றது ஓகே ஃபைன், பட் அதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கணுமா. அதுக்கப்புறம் ஒரு லவ் போர்ஷன் ஒன்று இருக்கும், அதுவும் வந்து அந்த படத்தில் இருந்து தூக்கி வச்சுட்டா கூட அந்த படத்தில் எந்தவித பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதற்கு பிறகு ஒரு செகண்ட் ஹாஃப்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் படத்துக்கு தனியாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எந்த அளவுக்கும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் தான் இந்த படத்தை பற்றின நான் சொல்கிற நிறை குறைகள் எல்லாத்தையுமே நான் அப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தனித்தனியாக பிரித்து வைக்காமல் ஒன்றாவே சொல்லிட்டேன். படத்தோட பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னா இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்டில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட எக்ஸ்ட்ராடினரியான காஸ்டிங். கவின் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாரு. இந்த எமோஷன் ஆகட்டும், அந்த காலேஜ் பையனாக இருக்கட்டும், அந்த காலேஜ் பையனுக்கே இருக்கிற அந்த ஒரு ஜோஷ் எப்படி இருக்கும் அது சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட சில சீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அந்த வாரணம் ஆயிரம்ல
சூர்யா இருப்பார் பார்த்தீங்களா இந்த காலேஜ் போர்ஷன், அதே மாதிரியான ஏற்றி ஏற்றி பாட்டெலாம் வரலாம், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டோனில் இதில் ஒரு பாட்டும் கூட இருக்குது. அதுக்குண்டான அந்த ட்ரெஸ்ஸு, காஸ்டிங், கலர் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பார் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நடிக்கணும் அப்படின்றப்போ அந்த பீரியடில் அவருடைய பாடி ஆள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பார், அந்த மாதிரியான ஒரு டைம். அதற்கு பிறகு ஒரு ட்விஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு சீனில் இவர் கம்ப்ளீட்டாக ஷேட்டர் ஆன பிறகு எப்படி இருப்பார் அதையும் சூப்பராக எமோட் பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் முகத்தில் மட்டும் இல்லை, உடம்புலையுமே வந்து கொஞ்சம் வெயிட்லாம் போட்டிருப்பார். ஒரு தொலைதல ஒரு சட்டையை போட்டு கொஞ்சம் தொப்பை இருக்கும், ஏன்னா சீன்ஸ் அந்த மாதிரி தொப்பை இருக்கும். அதற்கு பிறகு அவர் வேலைக்கு போகணும் அப்படின்றப்போ அந்த டைமில் எப்படி அவர் நீட் ஷேவ் பண்ணி க்ளீன் ஷேவ் பண்ணி எப்படி இருக்கிறாரு, அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருப்பார், உள்ள ஸ்ட்ரகிள் பண்ணுவார், ஆனால் வெளியே எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதையும், அதற்கு பிறகு அவர் எண்டில் வந்து எப்படி நடக்குது அப்படின்றது வேறு வேறு போர்ஷன்ஸை எக்ஸ்ட்ராடனரியாக எமோட்டும் பண்ணியிருப்பார். பாடி லாங்குவேஜ் இன்ஃபேக்ட் உடல்லையுமே வந்து அந்த சில மாற்றங்களை வந்து சூப்பராகவே காமிச்சிருப்பார் டைரக்டர் அண்ட் கவின். லால் வந்து இதில் ஒரு நடிப்பு அசுரன் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட பையன்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிற டைலாக், மீஸ் இல்லைனாலும் நீ எப்படி பாரதியாரை மறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதற்கு பிறகு அந்த ஒரு மொட்டை மாடியில் ஒரு சீன் இருக்கும், அந்த சீனில் கவினுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவார், அதுவும் சூப்பரான ஆக்டிங். அதே போல் ஒரு முக்கியமான கட்டத்தில் தன் பையனை பார்த்து ஒரு சந்தோஷமாக ஒன்று சிரிப்பார், அதுலேயும் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்டிங். என்ன நடிப்பு, மனுஷன் பிரிச்சு பிச்சு உதறிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மாவாக நடித்த கீதா கைலாசம் பையனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா நீ நடிச்சு அப்பா மாதிரியே நீனும் ஆக போறியா, வேஸ்ட் ஆக போறியா, உனக்குன்னு ஒரு நல்ல வேலை தேடி. ஆனால் அதே டைமில் பையனோட ஆசைக்கு அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் கீதா கைலாசம் பின்னி இருப்பாங்க. சூப்பரான ஒரு கேரக்டராக கீதா கைலாசம் அட்டகாசமான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாங்க. அதற்கப்புறம் ஃப்ரெண்டாக வர்ற குலாபி அவரும் சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஒரு சூப்பரான ஒரு டயலாக் சொல்லி படத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா செம்மையாக எமோஷன் அழுக வந்துடும். அதே போல் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக வர 2 பேர், ஒருத்தங்க பிரீத்தி முகுந்தன், அவருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே போல் அதித்தி போகங்கர், கொஞ்சம் மீரா ஜாஸ்மின், கொஞ்சம் ஜெனீலியா, இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஆள் தான் அந்த அதித்தி போகங்கர். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக நமக்கு அவங்கள பழகிடும். மற்றபடி அவங்களும் பியூட்டிஃபுல்லான நல்ல ப்ரில்லியண்ட்டான எமோஷன்ஸ். ஆக்சுவலாக அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்க சூப்பராக அவங்களுக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இவங்களும் அந்த கரெக்டான அந்த லிப்ஸிங்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க 2 ஹீரோயின்ஸுமே அந்தளவுக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 விதமான யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா ஏங்க ப்ரோ என்ன பாஸ் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு இரிட்டேஷன் ஃபேக்டர் ஒன்று, இன்னொன்று பின்னிட்டாயா மனுஷன் அப்படின்றது. ஏன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னிட்டாயா மனுஷன் சில இடங்கள்லாம் அப்படியே அட்டகாசம் பிரிச்சிருப்பார். ஆனால் படத்தில் வர எல்லா பாட்டையும் இவரே பாடியிருக்கிறாரு. ஏன், எதுக்கு? அந்த பாட்டெலாம் எதுவுமே மனசில் ஓட்டல, எக்ஸப்ட் ஒரு சாங், அதுவும் யுவன் பீக்கில் இருந்தப்போ போட்ட ஒரு பாட்டை திருப்பி இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனுக்கு போட்டிருப்பாங்க, அதனால அது அட்டகாசமாக ஃபிட் ஆகும். அது ஒரு சூப்பர் வைப்பு தான். மற்றபடி எல்லா பாட்டையும் அவரே பாடினப்போ, அதுவும் ஆஃப் நோட்டில் ஒரு மாதிரி மூக்கிலேயே பாடி வச்சுருப்பார் படத்தில். அது எனக்கு பர்சனலாக அது இரிட்டேஷன் ஃபேக்டர் தான். இவனோட ஃபேன்ஸ், நிஜமான மியூசிக் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக இரிட்டேட் பண்ணும். இவனோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா பிஜிஎம்காக மட்டும் நான் வந்து கை தட்டிக்கிறேன். மற்றபடி பாட்டு எந்த வகையிலும் ஒட்டலை எனக்கு. அண்டு சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, இந்த எடிட்டிங்னு சொல்ல முடியாது, டேரக்டரோட ரைட்டிங் தானே. ஸோ ஓவராலாக இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து எந்த பக்கம் போகிறது அப்படின்றது அந்த முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் திணறிட்டார் அப்படின்னே தோணுது. சினிமா ஜேர்னி, அந்த சினிமா ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றத அவர் வந்து காதல் சுகுமாரை வச்சு சொல்லியிருப்பார், பட் தட்ஸ் ஃபைன். பட் இந்த ஆளோட பர்சனல் ஜேர்னி, இந்த கவின் அந்த கலை கேரக்டரோட பர்சனல் சினிமா எத்தனை வாட்டி போய் வாய்ப்பு கேட்டார். அவர் அந்த மாதிரி பெரிய கஷ்டமே இந்த படத்தில் படலை. பெருசாலாம் போய் வாய்ப்பு கேட்டால் சும்மா ஒரு இடத்துல போய் ஃபோட்டோ கொடுப்பாரு, ஒரு ஆடிஷனுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவார், அவ்வளோதானே தவிர மற்றபடி இவர் சினிமாவில் வாய்ப்பு கேட்ட அந்த ஜேர்னியே இந்த படத்தில் இல்லை அப்படின்றதான் மிகப்பெரிய பெரிய செட்பேக்கு. ஈஸியாக அவருக்கு எல்லாமே வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்றதான் நான் வந்து இந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டே. ஒரு சினிமா நடிகனாக இருக்கிறவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள், சினிமா நடிகர் மட்டும் இல்லை, அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே. நான் ஆடிஷன் போயிருக்கேன், நான் 4 ஆடிஷன் போயிருக்கேன், 2 ஆடிஷன் கிளிக் ஆகிருக்குது, ஒரு ஆடிஷனில் நீங்கள் இதுக்கு செட் ஆக மாட்டேங்கிறான், என்னடா நம்ம நல்லா தானே இருக்கும், ஏன் இதுக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி பல அந்த செட்பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சல்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிறவங்களோட அந்த பாலிட்டிக்ஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும் அப்படின்றதான் இந்த படத்தோட ஒப்பீனியன். பட் ஓவராலாக டெஃபினட்டாக நல்ல படம், ஒரு ஒன் டைம் சூப்பராகவே பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இல்லாமல், சண்டை இல்லாமல், தேவையில்லாமல் ஹீரோ பில்டப்ஸ் இல்லாமல்,
நல்ல எமோஷன்ஸோட நல்ல ரைட்டிங், ஒரு சில இடங்கள்லாம் அட்டகாசமான லைன்ஸு, நல்ல வசனங்கள், குட் பர்ஃபார்மன்ஸஸ், குட் மியூசிக், அது ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு பெரிய கதையை ஒரு சொல்லணும். இது எல்லாம் இருக்கிறதுனால டெஃபினட்டாக தமிழில் வந்து கொண்டிருக்கும் தேவையில்லாத மாஸ் ஹீரோ பில்டப் படங்களுக்கு நடுவில் இது ஒரு டெஃபினட்டாக நல்ல படம். தமிழ் சினிமாவை காப்பாற்ற வந்த படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக வந்துக்கிட்டு இருந்த தேவையில்லாத மாஸ் மசாலாக்களுக்கு நடுவில் ஸ்டார் ஒரு சிறப்பான தரமான சம்பவம். இதான் என்னோட ரிவ்யூ. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.